யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்தவிக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகள் மஷம் அஸ்மத் குருபியோ நமகா விகனச மகா குருவே நமகா அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இந்த மந்திரங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் முக்கியமான சில ரகசியங்களை வந்து கட்டாயம் சொல்கிறோம். ஏதாவது எந்த விஷயங்களும் நாம் மிக மிக ரகசியம் நினச்சி பாதுகாத்தா அது பின்னால் அழிஞ்சு போகிறதுக்குரிய வாய்ப்பு வந்துடும். ஒன்று. ரெண்டாவது, தவறான விஷயங்கள் சரியானதாக உலகத்தில் பேசப்பட ஆரம்பிச்சிடும். கடைசியில் வானவில் மாதிரி ஆகிடும். எங்கே தோன்றும் எங்கும் மறையும் தெரியாது. மழை காலத்தில் தோன்றி மறைகிற வானவில் மாதிரி ஆகிடும். வர்ணங்களை கையில் பிடிக்க முடியாது, வானவில்லால் அம்புகளை பிரயோகிக்க முடியாது. அதனால் நாம் வந்து ஒரு வர்ணஜாலமாக இல்லாமல் நிரந்தரமாக ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு வரணும். நீங்கள் நிறைய ஒரு அற்புதமான ரகசியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரியாமல் தெரியாமல் அறியாமல் மறந்துட்டோம். இப்படி மறக்காமல் இருக்கிறதுக்கு இதை கொடுக்குறோம். ஏன்னா ஒன்று நமக்கு பயன்படணும், இல்லைன்னா அடுத்த ஒரு தலைமுறைக்கு பயன்படணும். அதனால் இது நமக்கும் பயன்படாமல் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாமல் கடந்த தலைமுறையிலேயே ரகசியமாக வச்சுருக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் மட்டும்தான் ஜபிக்கணுன்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தையும் நம்ம கொண்டு வரக்கூடாது. அவருக்கு என்னப்பா அவர் சாமியார் அதனால் அவர் ஜபிக்கிறாரு, அவர் என்னப்பா அவர் சன்னியாசி அவர் ஜபம் பண்ணலாம், அவர் என்னப்பா அவர் பிரம்மச்சாரி அதனால் ஜபிக்கலாம், இப்படிலாம் ஏதோ ஒன்று சொல்லி நம்ம மந்திரங்களை ஜபிக்கிற தகுதி இல்லைன்ற ஒரு எண்ணத்தை நாமே உருவாக்கிக்க கூடாது. மந்திரங்களை ஜபிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்? பகவான் மேலே வச்சுருக்க பக்தியை தவிர வேறு என்ன தகுதி வேணும்? அதனால் பகவான் மேலே பக்தியோடு இருந்தால் யார் வேணால் ஜபிக்கலாம். இன்னும் உங்களுக்கு போக போக உங்களுக்கு அங்கன்யாசம், கரன்யாசம், பஞ்சபூஜை, உங்களுக்கு பிரம்மன்யாசம், இதெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டாயம் உங்களுக்கு மாத்திருக்கான்யாசம் எல்லாத்தையும் பற்றியும் நம்ம விரிவாக பேசலாம். அப்புறம் தியானம்னா எங்கே தியானிக்கணும், இருதயத்தில் எப்படி தியானிக்கணும், எந்த உருவில் தியானிக்கணும், எந்த கலரில் தியானிக்கணும், எந்த நேரத்தில் தியானிக்கணும், எந்த விதமான தியானம் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும்ன்றதையும் சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மந்திரங்களில் மாந்திரிகங்களில் பயன்படுத்தக்கூடிய விபூதி, மை, அஞ்சனம், பாதாள அஞ்சனம், கமலமாகம், ககனமார்க்கம், உங்களுக்கு இதை பற்றியும் மிக மிக விரிவாக உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறோம். அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய விஷயங்கள், தாமரை மணினா ஒரிஜினல் மணினா, ஸ்படிக மணினா ஒரிஜினல் எப்படி இருக்கும், இப்படி ருத்ராட்சம்னா ஒரிஜினல் ருத்ராட்சம் எப்படி இருக்கும், இதை பற்றியும் நிறைய விரிவாக நம்ம பார்க்கலாம். அதனால் இது நீங்கள் ஒரு பகுதியாக பார்த்துட்டு வாங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் விரிவாக சொல்கிறோம். இதில் ரகசியங்கள்னு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து வீட்டில் சதா குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. பெண்களுக்கு வந்து ஏதோ நிழல் ஆடுறது, இரவில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குறதுன்னு ஒரு பயம் இருக்கும். அப்புறம் துர்சொப்பனங்கள் வரும். இதுக்கெல்லாம் வந்து சில பேர் வந்து செய்வின காரணம்னு சொல்லுவா, சில பேர் பயந்த கோளாறுன்னுவா, சில பேர் மயக்கம்னுவா. இதுக்கெல்லாம் வந்து பதில் வந்து எளிமையான பதில், காளி மந்திரத்தை பிரயோகிக்கிறது. குறிப்பாக குக்கே காளி. இந்த குக்கே காளி மந்திரத்தை ஜபிச்சிங்கன்னா இந்த பயங்களுக்கும் பீதிகளுக்கும் கட்டாயம் ஒரு நல்ல மாற்றுத்திறனாக இருக்கும். இந்த குக்கே காளி மகாமந்திரத்தை இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்கங்க. அஷ்டாஷ்டஹாசின்யை வித்மகே கோரதம்ஸ்ராய தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத், தன்னோ அகோரா பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணலான்னா, பயந்தவர்களை எதிர உட்கார வச்சு ஒரு பித்தளை தட்டில் விபூதி பரப்பி கல்புரத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை ஒரு 9 முறையோ 18 முறையோ தொடர்ந்து ஜபித்து அந்த விபூதி எடுத்து அவன் நெத்தியில் இடலாம். இல்லைனா கருப்பு கயிறில் ஆண்களுக்கு 8 முடி, ஒரு முடிக்கு ஒரு மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லி 8 முறை இந்த மந்திரம் சொல்லி 8 முடி போட்டு ஆண்களுக்கு வலது கையிலையும், பெண்களுக்கு சிவப்பு கயிறில் 8 முடி போட்டு பெண்களுக்கு இடது கையிலையும் கட்டலாம். இது வந்து நல்ல பலன் தரும். இந்த பயந்த மயக்கத்தை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த மந்திரம். அதனால் இந்த குக்கே காளி மந்திரத்தை தொடர்ந்து ஜபிங்க, கட்டாயம் பலன் உண்டு. அமாவாசை காலங்கள், செவ்வாய் வெள்ளி ரொம்ப விசேஷம், அஷ்டமி நவமி விசேஷம். கட்டாயம் இந்த ஜபத்தை பண்ணலாம். இந்த தேவியோட அருள் கிடைச்சா கட்டாயம் உங்களுக்கு பிரம்மராட்சச, வேதாளா, கூஷ்மாண்டா, பைரவாதையாகன்றபடி எந்த துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் கிட்ட நெருங்காது.